முன்பெல்லாம் தீட்டு என்ற சொல்லை பயன்படுத்தி சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தன. சிலர் இதனை தங்கள் சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொண்டனர். குறிப்பாக தீட்டு என்றதுமே அனைவரின் நினைவுக்கு வருவது மாதவிடாய்தான். அன்றைய காலத்திலிருந்து கடைபிடிக்கப்படும் தீட்டாக மாதவிடாய் உள்ளது. பெரும்பாலும் தீட்டு என்பது பெண்களை சார்ந்தே இருந்தது. பிறந்தாலும் தீட்டு, இறந்தாலும் தீட்டு, ஆண் பெண் கலந்தாலும் தீட்டு, மாதவிடாய் தீட்டு என்று முக்கியமாக சொல்லப்பட்டு வந்தது. ஆன்மீக ரீதியாக தீட்டு என்பது விளக்கத்தக்கது என சொல்லப்பட்டது. இதுவே அறிவியல் ரீதியாக ஹைஜீனிக் என்று விளக்கம் தரப்பட்டது. தீட்டு என்பது சுகாதாரமாய் இருப்பதற்கு இறைவன் பெயரை சொல்லி ஏற்படுத்திய ஒழுக்கங்கள். அப்பொழுதுதான் பயபக்தியோடும் சுத்தமாகவும் இறை வழிபாடு செய்வார்கள் என்பதற்காகவும் சொல்லப்பட்டது. தீட்டு நாட்கள் என 16 நாட்கள் கடைபிடிக்கப்பட்டது. சில தீட்டு நாட்கள் மாறுபட்டன. தீட்டு நாட்களில் கோவிலுக்கு போகக்கூடாது, அசைவ உணவு சாப்பிடக்கூடாது, மதுபானம் அருந்தக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது, வெளியில் தங்கக்கூடாது, சுப காரியங்களுக்கு செல்லக்கூடாது, புதிய ஆடைகள் அணியக்கூடாது, விரதம் இருக்க வேண்டும் என கடைபிடிக்க வைத்தார்கள். ஆனால் தீட்டு என்பது காமத்தீட்டு, கோபத்தீட்டு, சுயநலத்தீட்டு, மதத்தீட்டு, பொறாமைத்தீட்டு என சமுதாயத்தில் பரவியுள்ளன. அவற்றை பற்றி பார்ப்போம். பொறாமைத்தீட்டு. பிறர் வாழ்வதைக் கண்டு பொறுக்க முடியாமல் வேதனைப்படுவது, எந்த நேரமும் நாம் நல்லபடியாயில்லையே என்று தன்னையே நொந்து கொள்வதும், தான் மட்டும் சுகமாக இருக்க வேண்டும் என்பதும், பிறரை பார்க்கும் பொழுது தீய எண்ணங்களுடன் பெருமூச்சு விடுவது, தாழ்வு மனப்பான்மையோடு யாரை பார்த்தாலும் சகிக்க முடியாமல் எரிச்சலடைவது. அடுத்து மதத்தீட்டு. மதவெறி என்பது பெரும் கர்வம், மாற்று மதத்தாரை மதிக்காது மனதில் எப்போதும் பகை உணர்ச்சி கொள்வது. மதவெறியால் மாற்று மதம் சார்ந்த யாவரையும் துன்பப்படுத்த சிறிதும் தயங்காது இருப்பது மதத்தின் பெயரால் தீட்டு. அடுத்து கோபத்தீட்டு. யாராக இருந்தாலும் கோபம் வந்துவிட்டால் முன்பின் பார்க்காமல் தாய், தந்தை, சகோதரர், சகோதரி, உறவினர், நண்பர் என்று சிந்திக்காமல் கொடூரமாக பேசுவதும் கேவலமான நிலைக்கு ஆளாவதும் நேர்கின்றன. சிலர் கோபத்தால் கொலை செய்துவிட்டு ஆயுள் முழுவதும் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். கோபத்தால் உடலில் உள்ள காஸ்மிக் எனர்ஜி குறைந்து ஆயுளும் குறைந்துவிடும். அடுத்து சுயநலத்தீட்டு. பிறரை பற்றி சிந்திக்காமலும் இரக்கம் என்பதே இல்லாமலும் சுயநலத்துடன் பொருள்களை சேர்த்து வைத்து அழகு பார்ப்பதும், எல்லாவற்றையும் தானே அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணமும், தீய வழியில் பொருள்களை சம்பாதிக்கக்கூடிய நோக்கமும், வஞ்சனை செய்து பிறர் பொருளை அபகரித்து தானே வாழ வேண்டும் என்ற குணமும், பிறர் எப்படி போனால் என்ன, தான் மட்டும் நல்லா இருக்க வேண்டும் என நினைப்பது சுயநலத்தீட்டு ஆகும். எனவே தீட்டு என்பது அவரவர் மனநிலைக்கு ஏற்ப இருப்பது. எது தீட்டு என நீங்களே சிந்தித்து நலமுடன் வாழுங்கள். தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் தங்களுக்கும் தங்களின் நண்பர்களுக்கும் நல்வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், தங்களின் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எமது பிற பயனுள்ள வீடியோக்களை பாருங்கள், தங்களின் கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க நலமுடன்.